Good morning students. Trigonometry next 4.2 பார்க்க போறோம். 4.2 exercise example sumsக்கு முன்னாடி some formulas கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது sin cos tangentக்கு என்ன பண்ணுவீங்கன்னா some formula கொடுத்திருக்காங்க. அதாவது first formula பாருங்க sin a plus b ஐ எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படினா sin a cos b plus cos a sin b அப்படினு எழுதலாம். சரிங்களா? அதே sin a minus b னா sin a cos b minus cos a sin b. அதே cos a plus b cos a cos b minus sin a sin b ன்னு எழுதலாம். cos a minus b cos a cos b plus sin a sin b ன்னு எழுதலாம். அதே tan a plus b க்கு கொடுத்திருக்காங்க பாருங்க tan a plus tan b divided by 1 minus tan a tan b. அதே tan a minus b னா tan a minus tan b divided by 1 plus tan a tan b அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய ஃபார்முலா இருக்குது கீழே. ஸோ என்ன ஃபார்முலா சார் அது அப்படின்னா trigonometric ratio ஆஃப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதில் sin 2aக்கு பாருங்கள் 2 ஃபார்முலா இருக்குது. எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல நாம் தேவையான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். sin 2aக்கு பாருங்கள் இங்கே 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்டிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 ஃபார்முலாவில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ sin 2aக்கு 2 sin a cos a. இதே இன்னொரு sin 2aக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 tan a divided by 1 plus tan squared a ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி cos 2aக்கு பாருங்கள் 4 ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஸோ இது எந்த இடத்துல தேவையோ அந்த சம்க்கு எங்கே எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேம் அதே மாதிரி செகண்டில் பாருங்கள் cos 2aக்கு cos squared a minus sin squared a அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று cos 2a equal to 2 cos squared a minus 1. ஸோ இன்னொரு cos 2aக்கு பாருங்கள் தேர்டு ஃபார்முலா 1 minus 2 sin squared a. ஃபோர்த்தில் cos 2aக்கு பாருங்கள் 1 minus tan squared a divided by 1 plus tan squared a. தேர்டு ஃபார்முலா பாருங்கள் tan 2aக்கு ஒரே ஃபார்முலா தான் 2 tan a divided by 1 minus tan squared a. sin 3aக்கு 3 sin a minus 4 sin cube a. அடுத்து cos 3aக்கு 4 cos cube a minus 3 cos a. tan 3aக்கு பார்த்தீங்கன்னா 3 tan a minus tan cube a divided by 1 minus 3 tan squared a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு என்னது வித்தவுட் ப்ரூஃபில் தான் கொடுத்துருக்காங்க, வித் ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஃபார்முலாஸை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே பாருங்கள் cos squared aக்கு 1/2 1 plus cos 2a அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதில் ஸ்கொயர்டை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பக்கம் என்ன பண்ணலாம் ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்து அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் இங்கே ஸ்கொயர்டு ரூட்டும் எனக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இந்த சைடு ஸ்கொயர்டு இதுக்கு ரூட் எடுத்து அப்படின்னா ரூட்டும் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ போத் சைடு ரூட் எடுக்கும்போது இங்கே எனக்கு என்ன வரும் cos a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் cos 2a டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி sin squared aக்கு என்ன ஃபார்முலா 1/2 1 மைனஸ் cos 2a அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு sin a மட்டும் வேணால் என்ன பண்ணுவோம் போத் சைடு ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் cos 2a டிவைட் பை 2. சரிங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் நமக்கு படிச்சிருந்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கீழே வரக்கூடிய சம்ஸுக்கு போட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸசைஸ் 4.2ல் ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங். சரிங்களா? என்னென்ன அதாவது கீழே கொடுத்துருக்க வேல்யூக்கு என்ன சொல்கிறான் ஃபைன் பண்ண சொல்கிறான். சரிங்களா? இப்போ கொசிகன் 15 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்து எழுதுங்க கொசிகன் 15 டிகிரி. ஸோ கொசிகன் 15 டிகிரியில் 1 செகண்ட் கொசிகன் 15 டிகிரி அதை எப்படி எழுதலாம் அதாவது கொசிகன் தீட்டாவை 1/sin தீட்டா அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ 1/sin தீட்டான்னு எழுதும் போது இங்கே தீட்டாவோட வேல்யூ எனக்கு என்னது 15. ஸோ அப்போ 1/sin 15 எழுதலாமா? ஸோ அப்போ 1/sin 15 எழுதிட்டாங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிடர் sin 15 அதாவது கீழே இருக்கக்கூடிய sin 15 டிகிரி மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. கன்சிடர் sin 15 ஈக்குவல் டு sin 45 minus 30 அதாவது 45 டிகிரிலேருந்து மைனஸ் 30 டிகிரி பண்ண எனக்கு என்ன வரும் sin 15 டிகிரி வருமா? ஸோ இப்போ பாருங்கள் sin 45 minus 30. ஸோ இப்போ இந்த டோட்டல் ஃபார்முலா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா sin a minus b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இங்கே a அப்படிங்கிறது எனக்கு என்னது 45, b அப்படிங்கிறது எனக்கு என்னது 30. ஸோ அப்போ sin a minus b அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு வந்துருச்சு. ஸோ sin a minus bயோட ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க sin a minus bயோட ஃபார்முலா sin a cos b minus cos a sin b. ஸோ இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருந்தால் தான் கீழே உங்களால் என்ன பண்ண முடியும் சம்ஸ் போட முடியும். சரிங்களா? இப்போ இங்கே sin a minus bக்கு என்ன எப்படி எழுதலாம் sin a cos b minus
காஸ் ஏ சைன் பி. ஏக்கு பதிலாக 45யும் பிக்கு பதிலாக 30 அப்ளை பண்ணால் சைன் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் 45 இன்ட்டு சைன் 30 டிகிரின்னு வரும். சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, காஸ் 30யோட வேல்யூ எனக்கு என்னது √3/2. இந்த டேபிள் 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இடையில இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே போட்டாச்சு. காஸ் 45க்கு 1/√2, சைன் 30க்கு 1/2. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன வரும் √3/2√2 மைனஸ் 1/2√2ன்னு வரும். ஸோ கீழே ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால மேலே ரெண்டு ஆட் பண்ணால் √3 - 1/2√2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ கொசிகன் 15 டிகிரி ஈக்குவல் டு எனக்கு என்னது 1/sin15. ஸோ 1/sin15ஓட வேல்யூ எனக்கு என்னது 2 அதாவது √3 - 1/2√2. சரிங்களா? ஸோ இப்போ இது 1/ல தான் இருக்குது. sin 15ஓட வேல்யூ தான் இந்த வேல்யூ, sin 15 டிகிரியோட வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஸோ அப்போ இது தலைகளாக இருக்கிறனால மேலே போச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும், அப்போ 2√2/√3 - 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ கொசிகன் 15ஓட வேல்யூ எனக்கு என்னது 2√2/√3 - 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். sin -105 டிகிரி அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டேபிளில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா திக்னாமெட்ரியில், அதாவது போன வீடியோவில் கூட நம்ம டேபிள் சொல்லியிருப்போம். ஸோ இங்கே எனக்கு என்னது சைனு காசு டேனு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். இங்கே தீட்டா மைனஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா 90 ப்ளஸ் தீட்டான்னு ஒரு டேபிள் இருக்குமா, அந்த டேபிளை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ சைன் மைனஸ் தீட்டா எனக்கு என்ன வரும் மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் சைன் 105 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸை வெளியே எடுத்துகிட்டு சைன் 105 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 60 + 45 பிரிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பிரிக்கலாம், 100 + 5 கூட பிரிக்கலாம், 110 - 5 கூட பிரிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பிரிக்கலாம். பட் நமக்கு என்னது 60 45னா டேபிளில் நமக்கு வேல்யூ கிடைக்கும். சைன் 60க்கு வேல்யூ தெரியும், சைன் 45க்கு வேல்யூ தெரியும். ஸோ அதுக்காக சைன் 60 + 45 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் இங்கே பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ சைன் a + b ஃபார்முலாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ சைன் a + bக்கு ஃபார்முலா எனக்கு என்னது சைன் a cos b + cos a sin b அப்படிங்கிறது எனக்கு என்னது சைன் a + bயோட ஃபார்முலா. ஸோ இப்போ இது சைன் a + bயில் இருக்கா, இந்த மைனஸ் தானே வெளியே இருக்குது, இந்த மைனஸ் அப்படியே வெளிச்சிங்க. சைன் a + bக்கு என்ன சைன் a cos b + cos a sin b. இங்கே a அப்படிங்கிறது 60 டிகிரி, b அப்படிங்கிறது 45. ஸோ அதனால் சைன் 60 × cos 45 + cos 60 × -sin 45. ஓகேங்களா? சரி, மைனஸ் வராது, சைன் 45 டிகிரி. ஸோ இப்போ சைன் 60க்கு வேல்யூ எனக்கு என்னது √3/2 × cos 45க்கு 1/√2 ப்ளஸ் cos 60க்கு 1/2 sin 45க்கு 1/√2. ஸோ இப்போ இது சிம்பிளை பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பாருங்கள் √3/2√2 + 1/2√2ன்னு வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு √3 + 1/2√2. இந்த மைனஸ் அப்படியே தான் வெளியே அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மைனஸ் அப்படியே தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சைன் ஆஃப் -105ஓட வேல்யூ இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு சம் காஸ் 75 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி, காஸ் இல்லை, காட் 75 டிகிரி. காட் 75 டிகிரி அப்படின்னா எனக்கு என்னது காட் தீட்டாவை 1/tan தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். இதெல்லாம் 10th உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ காட் தீட்டாவை 1/tan தீட்டா அப்படின்னு எழுதலாம் அப்படின்னா tan 75 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ கன்சிடர் tan 75 மட்டும் எடுத்துக்கிறேன். tan 75 எப்படி பிரிக்கலாம், tan 30 + 45 பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ tan a + bக்கு ஃபார்முலா எனக்கு என்னது tan a + tan b / 1 - tan a × tan b அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ tan a அப்படின்னா 30 டிகிரி ப்ளஸ் tan b அப்படின்னா tan 45 டிகிரி / 1 - tan a அப்படிங்கிறது 30, tan b அப்படிங்கிறது எனக்கு என்னது 45. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். tan 30க்கு 1/√3 ப்ளஸ் tan 45க்கு 1 / 1 - tan 30க்கு 1/√3 × 1. இப்போ சிம்பிளை பண்ண எனக்கு என்ன வரும், இந்த √3 எனக்கு என்ன ஆகும் இங்கே கிராஸ் ஆகும். ஸோ அப்போ 1 + √3 / √3 / 1 - √3 சாரி 1 - 1/√3 இருக்கும். ஸோ இப்போ 1 + √3 / √3. ஸோ இது இங்கே கிராஸ் ஆச்சு அப்படின்னா √3 - 1 / √3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதாவது மேலே இருக்கக்கூடிய 1 + √3 / √3 அப்படியே வச்சாச்சு. ஸோ கீழே இருக்கிறது மேலே இன்ட்டில் போச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படியே தலைகீழாக மாறும். ஸோ அப்போ √3 / √3 - 1. ஸோ இப்போ எதாவது கேன்சல் ஆகும், √3 √3 கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் டைம் எனக்கு என்ன இருக்கும்
√3 + 1 டிவைடட் பை √3 - 1ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது என்னது எனக்கு cot 75 டிகிரி நம்ம எப்படி எழுதியிருக்கோம் 1/tan 75 எழுதி tan 75க்கு தான் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 1/tan 75 டிகிரியோட வேல்யூ போட்டோம் அப்படின்னா இது என்ன எனக்கு மறுபடியும் மேலே வரும்போது தலைகீழாக மாறும். ஸோ இப்போ cot 75 டிகிரிக்கு எனக்கு என்ன வேல்யூ √3 - 1 டிவைடட் பை √3 + 1. சரிங்களா? இதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள் கொஸ்டின் கொஞ்சம் உல்ட்டாவாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். என்ன சார் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா போன கொஸ்டினில் எனக்கு என்னது sin a + b அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி tan a + b அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி கொடுத்துட்டா நமக்கு. ஸோ இதை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணணும் சிம்பிளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் sin 76 டிகிரி cos 16 டிகிரி minus cos 76 டிகிரி இன்ட்டு sin 16 டிகிரின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ சொல்யூஷன் வாங்க. கிவன் தட் கிவனில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோனோ அதை அப்படியே எடுத்து எழுதிங்க. ஸோ திஸ் இஸ் த ஆஃப் த எனக்கு என்ன அது எந்த ஃபார்மில் இருக்குது எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு எந்த ஃபார்மில் இருக்குது sin a - b அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ sin a - bயோட ஃபார்முலா எனக்கு என்னது sin a cos b minus cos a sin b. ஸோ அப்போ sin a - b இதை மாற்றணும் அப்படின்னு எனக்கு என்ன வரும் sin 76 - 16 அப்படின்னு மாறும். சரிங்களா? ஸோ இதனோட எக்ஸ்பிரஷன் தான் எனக்கு என்னது இங்கே அப்படியே இருக்குது sin a - b. ஸோ அப்போ sin 76 - 16 அப்படின்னு இருக்குது. sin 76 - 16ஓட வேல்யூ எனக்கு என்னது sin 60 டிகிரி. ஸோ sin 60ஓட வேல்யூ எனக்கு என்னது √3/2 டேபிள் வச்சு போட்டோம்னா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய ஃபார்ம் என்னென்னு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் எனக்கு என்னது sin π/4 இன்ட்டு cos π/12 ப்ளஸ் cos π/4 இன்ட்டு sin π/12 கொடுத்துருக்காங்க. அதாவது sin a cos b ப்ளஸ்ஸு cos a sin b. ஸோ அப்போ கொடுத்துருக்கூடிய ஃபார்ம் எனக்கு என்னது sin a + b ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது அப்படியே எழுதணும்னா sin π/4 ப்ளஸ் π/12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ sin a + b அப்படின்னு இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 3π/12 3π + π/12 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் 4π/12 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து இதுக்கு எல்சிஎம் எடுத்து இங்கே போட்டிருக்கான். சரிங்களா? 4π/12 அப்படின்னு வரும். ஸோ இதில் 4 கேன்சல் பண்ண எனக்கு என்ன வரும் 4 × 12 கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். அப்போ sin π/3 sin π/3 அப்படின்னா π அப்படிங்கிறது 180/3 அப்படின்னா கேன்சல் பண்ண எனக்கு என்ன வரும் 60 அப்படின்னு வரும். ஸோ அப்போ sin 60ஓட வேல்யூ எனக்கு என்னது √3/2. ஸோ அதான் எனக்கு என்னது ஆன்சராக போட்டிருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின். கிவன் தட் எனக்கு என்ன கொடுத்துருக்கான் cos 70 டிகிரி இன்ட்டு cos 10 மைனஸ் sin 70 இன்ட்டு sin 10 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஃபார்ம் இந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குது cos a + b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ cos a + bனா எனக்கு என்ன வரும் cos 70 + 10. ஸோ அப்போ cos 80. ஸோ cos 80 டிகிரிக்கு நமக்கு எங்கனது டேபிளில் வேல்யூ இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதோட நிறுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் cos squared 15 டிகிரி மைனஸ் sin squared 15 டிகிரி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் cos 2a ஃபார்முலா எனக்கு என்னது cos squared a மைனஸ் sin squared a அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் இருக்குது cos squared a அப்படிங்கிறதுக்கு பதிலாக 15 மைனஸ் sin squared a அப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு என்ன இருக்குது 15 இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் cos 2a அப்படின்னு மாத்திரமா cos 2 இன்ட்டு a வேல்யூ 15னால 2 × 15. ஸோ அப்போ cos 30 டிகிரி cos 30 டிகிரி வேல்யூ எனக்கு என்னது √3/2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் முடிஞ்சது. தேர்டு கொஸ்டின் பின்னாடி வரும். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின் ப்ரூவ் தட் 2 tan 80 = tan 85 minus tan 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் கன்சிடர் tan 80 மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். tan 80 எப்படி எழுதலாம் 85 - 5 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ tan a - b அப்படிங்கிற ஃபார்முலாவில் இது இருக்குது. tan a - bக்கு எனக்கு என்ன ஃபார்முலா tan a - tan b / 1 + tan a tan b. இப்போ tan 85 - 5 tan a - b எழுதுனா எனக்கு என்ன வரும் tan 85 - tan 5 / 1 + tan 85 × tan 5ன்னு tan a - b ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஸோ இப்போ tan 85 - tan 5 / 1 + tan 85. ஸோ tan 5 எப்படி எழுதிக்கலாம் tan 90 - 85 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு tan 85 - tan 5 அப்படியே தான் இருக்குது கீழே / 1 + tan 85 அப்படியே தான் இருக்குது. இதை கேன்சல் பண்ண எனக்கு என்ன ஆகும் tan 85 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய டேர்ம் tan 85 - tan 5 /
1 ப்ளஸ் tan 85 இன்ட்டு cot 85 இருக்குது. ஸோ அதாவது cot தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 பை tan தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த cot 85 1 பை tan 85 அப்படின்னு எழுதணும். அப்படின்னா இந்த tan 85க்கும் இந்த சைடு tan 85க்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 1 ப்ளஸ் 1 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ tan 85 மைனஸ் tan 5 டிவைட் பை 1 ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ அப்போ tan 85 மைனஸ் tan 5 டிவைட் பை எனக்கு என்ன வரும், 2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கங்க. ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு என்ன வரும், 2 இன்ட்டு tan 85 மைனஸ் 5 ஈக்குவல் டு tan 85 மைனஸ் tan 5 அப்படின்னு வருமா? ஸோ இப்போ tan 85லேருந்து மைனஸ் 5 போச்சுன்னா எனக்கு என்ன வரும், tan 18 வருமா? அப்போ இந்த 2 இந்த சைடு வரும்போது 2 இன்ட்டு tan 80 ஈக்குவல் டு tan 85 மைனஸ் tan 5 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்கள். இங்கே இஃப் tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/7 sin பீட்டா ஈக்குவல் டு 1/√10 கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு π/4 கொடுத்துட்டு ஸோ 0 to π/2 அதாவது 0 to π/2னா 90. ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0 to 90க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 0 to 90க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் த tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/7. சரிங்களா? we wish find that எனக்கு என்னது tan ஆல்ஃபா find tan எனக்கு என்னது ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா இதை நாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சுட்டு வாங்க. ஸோ இதில் எனக்கு என்ன கொடுத்துருக்கான், tan ஆல்ஃபா கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ tan தீட்டா அப்படிங்கிறது எனக்கு என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா. ஸோ அதானே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ sin பீட்டா எனக்கு என்னது, √1/10 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சைன் எனக்கு என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸா. ஸோ சைனோட வேல்யூ 1/√10. ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 1. ஸோ இங்கே 1 போட்டாச்சு. ஹைப்போடெனியஸ் அப்படின்னா √10 போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ஏபி வேணும் அப்படின்னா எனக்கு என்னது, AC² மைனஸ் BC², அதாவது ரூட் எடுக்க போகிறோம். சரிங்களா? AC² அப்படின்னா எனக்கு என்ன வரும், AC² √10னா 10 மைனஸ் 1 அதாவது 10, BC²னா 1. ஸோ அப்போ 10 மைனஸ் 1 9. இங்கே AB² இருக்கனால ஏபி எனக்கு என்னது 3 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இந்த ஏபியோட வேல்யூ எனக்கு என்னது 3. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு சைன் பீட்டா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், கொஸ்டினில் எனக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க, tan ஆல்ஃபா சைன் பீட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ tan ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க, சைன் பீட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ tan ஆல்ஃபா வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், tan ஆல்ஃபா அதாவது சைன் பீட்டாவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், tan ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க, நான் tan பீட்டாவை கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா ஆல்ஃபா இங்கே ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இங்கே பீட்டா தேவை. ஸோ அதனால் சைன் பீட்டாவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், tan பீட்டாவை இங்கே ஃபைன் பண்ண போகிறேன். அடுத்து இங்கே சைன் பீட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஏ வேணும், அதாவது சைன் ஏ வேணும். இந்த tan ஆல்ஃபா வச்சு சைன் ஏவை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் தேவைன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுதான் பண்ணியிருக்கோம் இங்கே, அதாவது சைன் பீட்டா 1/√10. ஸோ இதை வச்சுக்கிட்டு tan பீட்டாவை இங்கே ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் இங்கே அப்ளை பண்ணி இந்த இடத்துல 3 அப்படின்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ tan பீட்டா ஈக்குவல் டு எனக்கு என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுனா எனக்கு என்னது 1, அட்ஜசன்ட் அப்படின்னா எனக்கு என்னது 3. அப்போ 1/3 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கொஸ்டினில் என்ன ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நவ் tan 2 பீட்டா ஈக்குவல் டு 2 tan பீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் tan பீட்டாவோட வேல்யூ இங்கே எனக்கு என்னது 1/3 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ண எனக்கு என்ன வரும், 3/4 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ கன்சிடர் கொஸ்டினில் tan ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டாவை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே tan 2 பீட்டாவை ஃபைன் பண்ணியாச்சு. tan ஆல்ஃபா நமக்கு தெரியும். ஸோ அப்போ tan ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டாவை tan A ப்ளஸ் B அப்படிங்கிற ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு எனக்கு என்ன வரும், tan ஆல்ஃபா ப்ளஸ் tan 2 பீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா tan 2 பீட்டா. ஸோ இதில் tan ஆல்ஃபாவோட வேல்யூ tan 2 பீட்டாவோட வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ண எனக்கு என்ன வரும், 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ tan ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு tan π/4 அதாவது tan 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ tan 45 டிகிரி தான் என்ன, அதாவது இந்த 1 வந்து நான் என்ன எழுதிக்கலாம், tan π/4 எழுதிக்கலாம். ஏன்னா tan π/4னா tan 45 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னது 1. ஸோ இப்போ இந்த டேனும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு எனக்கு என்னது π/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். If a plus b equal to 45 degree, prove that 1 plus tan a into 1 plus tan b equal to 2, and hence it is the value of tan 22 into 1/2 value என்னன்னு கேட்குறான். சரிங்களா? சொல்யூஷன்
given a plus b equal to 45 degree கொடுத்துட்டாங்க. ஸோ போத் சைடு என்ன பண்ணுறேன் tan அப்ளை பண்ணுறேன். இங்கே tan a tan b இருக்குங்களா tan அப்ளை பண்ணுறேன். ஸோ tan அப்ளை பண்ணால் tan a plus bக்கு எனக்கு என்ன ஃபார்முலா tan a plus tan b divided by 1 minus tan a tan b equal to tan 45க்கு எனக்கு என்ன வேல்யூ 1. சரிங்களா? ஸோ இப்போ tan a plus tan b மட்டும் வச்சுட்டு இதை டோட்டலாக இன்சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 1ஓட மல்டிபிள் ஆச்சுன்னா 1 minus tan a into tan b. ஸோ அப்போ tan a plus tan b இந்த 1 மட்டும் வச்சுட்டு மீதி இந்த சைடு எடுத்து வந்தால் ப்ளஸ் tan a ஈக்குவல் டு tan b அப்படின்னு ஈக்குவல் டு இந்த படத்து வந்து வருமா? ஸோ அப்போ tan a tan b ஈக்குவல் டு எனக்கு என்னது 1 வரும். ஸோ அப்போ ஆட் 1 ஆன் எனக்கு என்னது போத் சைடு. ஸோ போத் சைடு என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணுறேன். 1 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் 1 ப்ளஸ் tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan a இன்ட்டு tan b ஈக்குவல் டு இங்கே ஒரு 1 ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும் 2 ஆகும். ஸோ இப்போ இங்கே 1 ப்ளஸ் tan a அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் tan b மட்டும் இதில் டோட்டலாக என்ன பண்ணுறோம் வெளியே எடுத்து அப்படின்னா tan b இன்ட்டு 1 ப்ளஸ் tan a அப்படின்னு ஒரு ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு 1 ப்ளஸ் tan a இருக்குது, இங்கே ஒரு 1 ப்ளஸ் tan a இருக்குது. காமனாக வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டைம் எனக்கு என்ன வரும் 1 ப்ளஸ்ஸு எனக்கு என்ன வரும் tan b அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ 1 ப்ளஸ் tan b ஈக்குவல் டு 2 இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுட்டு கொஸ்டினில் எனக்கு என்னது 22 டிவைடட் பை அதாவது a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு எனக்கு என்னது ரெண்டுமே எனக்கு என்னது 22 into 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் கொண்டு போய் 1 அப்ளை பண்ண அப்படின்னு எனக்கு என்ன வரும் 1 ப்ளஸ் tan 22 அதாவது எனக்கு என்னது 1/2 அடுத்து இன்ட்டு 1 ப்ளஸ் tan 22 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால 1 ப்ளஸ் tan 22 1/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு வரும். இந்த ஸ்கொயர்டை கேன்சல் ஆகுனுங்க என்ன பண்ணுறேன் போத் சைடு என்ன பண்ணுறேன் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ப்ளஸ் tan 22 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல tan 22 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 மைனஸ் 1 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ சின்ஸ் 22 இன்ட்டு 1/2 இஸ் எனக்கு என்னது அக்யூட்டு தென் எப்படி அப்படின்னா tan 22 இன்ட்டு 1/2 வேல்யூ எனக்கு என்னது பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதில் ப்ளஸ் ஆர் மைனஸில் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டால் √2 மைனஸ் 1 அப்படிங்கிறது எனக்கு என்னது வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th சம்மு ப்ரூவ் தட்டு sin a plus 60 plus sin a minus 60 equal to sin a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் சொல்யூஷன் அதாவது சொல்யூஷன் போங்க. இப்போ LHS மட்டும் எடுத்துக்கோங்க. sin a plus 60 plus sin a minus 60 எடுத்துங்க. sin a plus b ஃபார்முலா எனக்கு என்னது sin a இன்ட்டு cos b plus cos a இன்ட்டு sin b எழுதிக்கிறோம். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டாச்சு. sin a minus b ஃபார்முலா எனக்கு என்னது sin a இன்ட்டு cos b மைனஸ் cos a இன்ட்டு sin bன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். அதாவது மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் 60 கேன்சல் ஆகிருமா? ஸோ இப்போ 2 sin a இன்ட்டு காஸ் 60 இருக்குமா? ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. 2 sin a இன்ட்டு காஸ் 60ஓட வேல்யூ எனக்கு என்னது 1/2. ஸோ அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு என்ன வரும் sin a மட்டும் இருக்கும். ஸோ RHS சைடு எனக்கு என்னது sin a மட்டும் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள் tan 4a இன்ட்டு tan 3a இன்ட்டு tan a ப்ளஸ்ஸு tan 3a ப்ளஸ் tan a மைனஸ் tan 4a ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ 4a நம்ம எப்படி எழுதலாம் கிவன் அதாவது அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா 4a ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 3a ப்ளஸ் a அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ tan 4aவோட ஃபார்முலா எனக்கு என்னது அதாவது போத் சைடு tan அப்ளை பண்ண அப்படின்னா tan 4a tan இன்ட்டு 3a ப்ளஸ் a அப்படின்னு வருமா? இப்போ tan 4a ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் ஃபார்முலா tan 3a ப்ளஸ் tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan 3a இன்ட்டு tan a அப்படின்னு வருமா? ஸோ இப்போ ஆன் கிராஸ் மல்டிப்ளை வி கெட் அப்படின்னு பண்ணுங்கள். ஸோ அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன வரும் இதை இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ tan 3a ப்ளஸ் எனக்கு என்ன வரும் tan a ஈக்குவல் டு அதாவது tan 3a ப்ளஸ் tan a ஈக்குவல் டு இது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும் tan 4a இன்ட்டு 1 மைனஸ் tan 3a இன்ட்டு tan a அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ tan 4a அப்படின்னு இருக்கா இந்த இடத்துல. ஸோ இதை சிம்ப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் இந்த இடத்துல tan 4a உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் tan 4a மைனஸ் tan 4a இன்ட்டு tan 3a இன்ட்டு tan a அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் tan 4a மைனஸ் tan 4a இன்ட்டு 3a இன்ட்டு tan a அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் tan 4a இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வராங்க. இப்போ tan 4a tan 3a tan a ப்ளஸ்ஸு tan 3a
எனக்கு என்ன வரும் ப்ளஸ் tan a அப்படின்னு வருமா ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த tan 4a மட்டும் இந்த பக்கம் அப்படியே இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து tan 4a tan 3a tan a ப்ளஸ்ஸு tan 3a ப்ளஸ் tan a இது இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் tan 4a ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் ப்ரூவ் தட்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் எனக்கு என்ன ஆயிடுச்சு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த சம் நைன்த் சம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இஃப் tan theta ஈக்குவல் டு 3 ஃபைண்டு tan 3 theta. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு tan theta ஈக்குவல் டு எனக்கு என்னது 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ tan 3 thetaக்கு ஃபார்முலா எனக்கு என்னது 3 tan theta மைனஸ் tan cube theta divided by 1 minus 3 tan square thetaவா. ஸோ இப்போ tan thetaவோட வேல்யூ எனக்கு என்னது 3. ஸோ இப்போ தீட்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் 3ஐ கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறேன். சாரி tan thetaக்கு பதிலாக 3ஐ கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ண எனக்கு வரும் 3 இன்ட்டு 3 minus 3 square divided by 1 minus 3 into 3 the whole square ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணால் minus 18 divided by minus 26 minus minus cancel சிம்பிள் பண்ணால் எனக்கு என்ன வரும் 9/13 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இஃப் sin a ஈக்குவல் டு 12/13 ஃபைண்ட் sin எனக்கு என்னது 3a கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ sin a ஓட வேல்யூ எனக்கு என்னது 12/13. we know that sin 3a ஓட ஃபார்முலா எனக்கு என்னது 3 sin a minus 4 sin cube a டேரெக்டாக ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3 இன்ட்டு sin a ஓட வேல்யூ அப்ளை பண்ணுறோம் மைனஸ் 4 இன்ட்டு sin cube a ஓட sin a ஓட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம்னா முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ இப்போ இது சிம்பிளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது. ஸோ அதாவது மைனஸ் 828 divided by 2197 அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க sin b minus c divided by cos b into cos c plus sin c minus c divided by cos c into cos a plus sin a minus b divided by cos a into cos b equal to 0. கன்சிடர் அதாவது sin b minus c divided by cos b into cos c மட்டும் கன்சிடர் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ கன்சிடர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம், அப்புறம் மீதி இதை ரெண்டையும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படின்னா எனக்கு என்ன வரும் sin b minus c sin a minus b அப்படிங்கிற ஃபார்முலா எனக்கு என்னது sin a sin b minus cos a சாரி sin a cos b minus cos a sin b ஆ. ஸோ இப்போ a அப்படிங்கிறது இங்கே எனக்கு என்னது b அப்படிங்கிறது இங்கே எனக்கு என்னது c. ஸோ அப்போ sin a இன்ட்டு cos b மைனஸ் cos a இன்ட்டு sin b டிவைட் பை cos a cos b எழுதியாச்சு. அதாவது cos b cos c கீழே எழுதியாச்சு. இதை sin a மைனஸ் b அப்படிங்கிற ஃபார்முலாவில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ cos b டிவைட் பை cos c அப்படின்னு இருக்கும், cos b இன்ட்டு cos c இருக்குமா. ஸோ இதில் எது எனக்கு கேன்சல் ஆகும், ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். இங்கே sin b இங்கே cos c இருக்குது மைனஸ் cos b மைனஸ் sin c இருக்குது. ஸோ இங்கே வேறு எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், வேறு ஏதாவது இருக்கா. ஸோ எதுவும் இல்லை. ஸோ இப்போ இதை ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். sin b இன்ட்டு cos c டிவைட் பை cos b இன்ட்டு cos c மைனஸ் cos b இன்ட்டு sin c டிவைட் பை cos b இன்ட்டு cos c அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டா ஸோ இப்போ எழுதலாம் sin பை காசுன்னு என்ன எழுதலாம் tan எழுதலாமா. ஸோ அப்போ tan b மைனஸ் cos பை sin எனக்கு அதாவது இந்த காஸ் இங்கே கேன்சல் ஆயிரும். sin பை காசுன்னு என்ன எழுதலாம், அதாவது இங்கே பாருங்கள் காஸ் கேன்சல் ஆயிரும். sin பை காசை tan b அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே sin சியும் cos c மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டும் எனக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த sin c டிவைட் பை cos c எழுதலாம் tan c எழுதலாமா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சிமிலர்லி we can prove அதாவது சிமிலர்லி இதே மாதிரி இதை ப்ரூவ் பண்ணால் எனக்கு என்ன வரும் tan c மைனஸ் tan a அப்படின்னு வருமா. சேம் அதே மாதிரி இதை நம்ம இதே மாதிரி சிமிலராக ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா tan a மைனஸ் tan b அப்படின்னு வருமா. ஸோ இப்போ ஆட் 1 + 2 + அண்ட் எனக்கு என்னது 3. ஸோ 3 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும். ஸோ இப்போ 3 ஆட் பண்ணால் tan மைனஸ் ஏன்னு இருக்குது, இங்கே tan a போயிடும். இங்கே tan b இருக்குது, இங்கே tan மைனஸ் b இருக்குது, இங்கே tan c இருக்குது, tan மைனஸ் c இருக்குது. ஸோ 3 கேன்சல் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும் 0 அப்படின்னு வரும். ஸோ கொஸ்டினில் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் இதை 3 ஆட் பண்ணால் எனக்கு என்னது 0 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு 0 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் இஃப் tan a மைனஸ் tan b ஈக்குவல் டு எக்ஸ் அண்டு cot b மைனஸ் cot a ஈக்குவல் டு எனக்கு என்னது y. ப்ரூவ் தட் எனக்கு என்னது cot a மைனஸ் b ஈக்குவல் டு 1/x ப்ளஸ் 1/yன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1/x ப்ளஸ் 1/y ஈக்குவல் டு ஸோ என்ன எழுதுறோம் அப்படின்னா 1 டிவைட் பை tan a மைனஸ் tan b ப்ளஸ் 1 டிவைட் பை cot b மைனஸ் cot a எழுதுறோம். எப்படி சார் எழுதுறோம் அப்படின்னா 1/x ப்ளஸ் 1/y அதாவது இது எல்லாத்தையும் 1/ல எழுதணும் அப்படின்னா 1/x, இதில் எல்லாத்தையும் 1/ல எழுதுனா எனக்கு என்ன வரும், அதாவது 1/x
எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து போட்டாலும் சரி, ப்ளஸ்ஸு ஒய்யோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்து போட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் 1/ல தூக்கி போத் சைடு எழுதினாலும் ஓகே தான். ஸோ இப்போ 1/tan A minus tan B ப்ளஸ் 1/cot B minus cot A எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது அப்படியே தான் இருக்குது, 1/tan A minus tan B அப்படியே தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 1/cot B எழுதலாம், 1/tan Bன்னு எழுதிக்கலாம், cot Aவை மைனஸ் 1/tan Aன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 1/tan A minus tan B அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1/, இதை கிராஸ் பண்ண அப்படின்னு எனக்கு என்ன வரும், 1/tan A minus tan B tan A into tan Bன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஸ்டெப் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும், 1/tan A minus tan B அப்படியே எழுதிட்டு ப்ளஸ்ஸு tan A into tan B tan A minus tan B அப்படின்னு வருமா. ஸோ இப்போ கீழே 2 ஈக்குவலாக இருக்கனால மேலே 2 ஆட் பண்ணுவோமா. ஸோ அப்போ 1 + tan A into tan B tan A minus tan B அப்படின்னு வருமா. ஸோ இதில் tan A minus B யோட ஃபார்முலா எனக்கு என்னது, tan A minus tan B 1 minus tan A tan Bன்னு இருக்குமா. ஸோ இதனோட தலைகீழி தான் இங்கே அப்படியே இருக்கா. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் எழுதிக்கலாம், இதனோட தலைகீழி எழுதிக்கலாமா. ஸோ அப்போ 1/tan A minus B, 1/tan நான் என்னென்னு எழுதலாம், cot theta அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ cot A minus B, இங்கே தீட்டாக்குதில் எனக்கு என்ன இருக்குது, A minus B அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ cot A minus B. ஸோ LHSல இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு எனக்கு என்ன, LHS hence the proved. ஸோ நெக்ஸ்ட்டு if sin alpha plus sin beta equal to A and cos alpha plus cos beta equal to B, சேம் போன கொஸ்டின் மாதிரியே cos of alpha minus beta equal to A squared plus B squared minus 2 divided by 2 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. consider A squared plus B squared equal to sin squared alpha plus sin squared beta plus 2 sin alpha sin beta plus cos squared alpha plus cos squared beta plus 2 cos alpha cos beta, அதாவது A squared plus B squared, அதாவது இங்கே A கொடுத்துருக்காங்க, இங்கே B கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஸோ இங்கே ஹோல் ஸ்கொயர் வருமா. ஸோ A plus B ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எப்படி எழுதுவோம், A squared அப்படின்னா sin squared alpha plus B squared அப்படின்னா sin squared beta plus 2A அப்படின்னா 2 sin alpha into sin beta. சேம் அதே மாதிரி தான் cos squared alpha அப்படின்னா இதை எனக்கு என்ன, போத் சைட் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா B ஸ்கொயருக்கு cos ஸ்கொயருக்கு A squared plus B squared plus 2AB அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ A squared plus B squared equal to, ஸோ இதுலேருந்து பாருங்கள் எது எடுத்துருக்காங்கன்னு, இங்கே sin squared alpha plus cos squared alpha தனியாக எடுத்துட்டாங்க, sin squared beta plus cos squared betaவை தனியாக எடுத்துக்கிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய இதில் ரெண்டுலேயும் 2 காமனாக வெளியே எடுத்துட்டா cos alpha into cos beta plus sin alpha into sin betaவை தனியாக எழுதாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு A squared plus B squared equal to, ஸோ இங்கே பாருங்கள் sin squared alpha plus cos squared alpha, அடுத்து எனக்கு என்ன இருக்குது இதில் ப்ளஸ் sin squared beta plus cos squared beta அப்படின்னு இருக்குது. இது எப்படி இருக்குது, எனக்கு இருக்குது A plus B into 2AB அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி எடுத்துக்கலாம், இதிலேருந்து 1 + அதாவது 2 into cos alpha minus beta, இது பாருங்கள் அதாவது cos alpha, அதாவது இது எனக்கு என்ன இருக்குது, இது ரெண்டு எனக்கு என்னது sin squared theta plus cos squared theta எனக்கு என்ன இருந்த இடத்துல 1 ஆயிருமா. ஸோ இங்கே sin squared theta plus cos squared theta இதுவும் எனக்கு என்ன ஆயிரும் 1 ஆயிருமா. இங்கே 2 into cos alpha minus beta எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு அதாவது cos A minus B எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா cos A into cos B plus sin A into sin B அப்படி இருக்கனால, ஸோ இது எனக்கு என்னது cos A minus B இருக்கனால இந்த இடத்துல cos alpha minus beta எழுதிட்டோம். இங்கே sin squared beta plus cos squared beta, அதாவது sin squared theta plus cos squared theta 1, இங்கே sin squared theta plus cos squared theta எனக்கு என்ன ஆயிரும் 1 ஆயிரும், தீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்கனால 1 ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ A squared plus B squared equal to எனக்கு என்னது 1 + 1 எனக்கு என்ன ஆயிரும் 2 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 2 into cos alpha plus beta அப்படின்னு வருமா. ஸோ இப்போ எனக்கு cos alpha plus beta மட்டும் வேணும்னா இங்கே 2 எனக்கு என்ன இருக்குது +2 இருக்குது, இது ஈக்குவல் டு இந்த பக்கம் எனக்கு என்ன வரும் A squared plus B squared -2 வரும். இந்த இடத்துல 2 மல்டிபிள் இருக்குது, இது இந்த பக்கம் வந்து எனக்கு என்ன ஆயிரும் டிவைட் பை 2 ஆகும். ஸோ அப்போ cos alpha minus beta ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் A squared plus B squared -2 டிவைட் பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Next 14th question, find the value of tan pi/8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்குது, நம்ம ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? tan pi/8 அப்படின்னா எனக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பை அப்படிங்கிறது 180/8 அப்படின்னு இருக்குது. ஸோ எனக்கு என்ன வரும் இங்கே கேன்சல் பண்ணி 10 அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சிம்பிளிஃபை இந்த மாதிரி ஆன்சர் முடிச்சிடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ
tan pi by 8 அப்படின்னு இருக்கு சரிங்களா. ஸோ pi by 8னா ஃபஸ்ட்டு பாருங்கள் tan pi by 8 ஈக்குவல் டு 180 divided by 8 அப்படின்னா கேன்சல் பண்ண எனக்கு என்ன வரும் 45 divided by 2 அப்படின்னு வருமா. ஸோ அடுத்து எனக்கு என்ன வரும் ஈக்குவல் டு 45 divided by 2 அதாவது ஃபோர்த் டேபிளால் கேன்சல் பண்ண எனக்கு என்ன வரும் 45 வரும், இங்கே டிவைடட் பை 2 வரும். 45 divided by 2 எனக்கு என்ன வரும் 22. அடுத்து எனக்கு என்ன வரும் 1/2 அப்படின்னு வருமா. ஸோ 22 into 1/2 அப்படின்னு வருமா. ஸோ அதாவது 22.5 டிகிரி ஓகேங்களா. ஸோ கன்சிடர் tan A ஈக்குவல் டு sin 2A டிவைடட் பை 1 + cos 2A அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இப்போ A ஈக்குவல் டு எனக்கு என்னது இங்கே 22 into 1/2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் கொண்டு போய் ஏவோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். sin 2A டிவைடட் பை 1 + cos 2Aவில் எனக்கு என்ன ஃபார்முலா sin 2Aக்கு எனக்கு என்ன ஃபார்முலா 2 sin A into cos A. நெக்ஸ்ட்டு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் கன்சிடர் tan A அதாவது tan Aவோட ஃபார்முலா எனக்கு என்னது sin 2A டிவைடட் பை 1 + cos 2A. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன் 22 into 1/2 ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் sin 2Aக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 sin A cos Aன்னு எழுதிக்கிறேன். ஸோ 1 + cos 2A எப்படி எழுதலாம் 2 cos squared A அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. அதாவது cos squared தீட்டாவை நான் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 1 + cos 2 theta divided by 2 இருக்கும். இந்த 2 இங்கே வந்துச்சு அப்படின்னா 2 cos squared theta equal to 1 + cos 2A இருக்கும் இங்கே. ஸோ அப்போ 1 + cos 2Aவை 2 cos squared A அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து ஈக்குவல் டு ஸோ இதில் பாருங்கள் ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்னு. ஸோ கேன்சல் ஆகும். என்னென்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 2 கேன்சல் ஆயிரும். காசு இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin A divided by cos A ஈக்குவல் டு tan A அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த tan Aவை தான் நான் என்ன எழுதியிருக்கேன் sin 2A divided by 1 + cos 2Aன்னு ஃபார்முலா எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ புரியுதா இந்த இடத்துல இந்த tan A எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்போ tan A ஈக்குவல் டு எனக்கு என்னது sin 2A divided by 1 + cos 2A. ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 22 into 1/2. ஸோ இப்போ இதில் கொண்டு போய் ஏவோட வேல்யூ நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏக்கு பதிலாக tan 22 into 1/2 ஈக்குவல் டு sin அடுத்து எனக்கு என்ன இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்து sin அடுத்து எனக்கு என்னது 2 into 22 into 1/2 டிவைடட் பை 1 + அதாவது இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது sin into 2 into ஏக்கு பதிலாக 22 into 1/2 அடுத்து 1 + cos 2Aன்னு இருக்குது. cos 2 into ஏவோட வேல்யூ 22 into 1/2. ஸோ இப்போ sin 45 டிகிரி இதை மல்டிபிள் பண்ணால் இங்கே 1 + cos 45 டிகிரி sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 டிவைடட் பை 1 + cos 45ஓட வேல்யூ 1/√2. ஸோ அப்போ 1/√2 டிவைடட் பை இந்த பக்கம் கிராஸ் பண்ண எனக்கு என்ன வரும் √2 + 1 அப்படின்னு வருமா. கீழே டிவைடட் பை √2ன்னு வரும். ஸோ அப்போ 1/√2 இன்ட்டு இது மேலே போச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும் √2 டிவைடட் பை √2 + 1 வரும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும் 1 டிவைடட் பை √2 + 1 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே இங்கேயும் √2 - 1 டிவைடட் பை √2 - 1ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா அதாவது எனக்கு என்ன வரும் இப்போ கிராஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும் கிராஸ் பண்ணும்போது √2 - 1 டிவைடட் பை அதாவது √2 the whole square minus 1 the whole square வரும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா √2 - 1 டிவைடட் பை அடுத்து எனக்கு என்ன இருக்கும் இந்த ஸ்கொயர்டுக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 2 - 1 இருக்கும். ஸோ அப்போ பேலன்ஸ் ஆன்சர் எனக்கு என்னது √2 - 1 டிவைடட் பை எனக்கு என்ன வரும் 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்னது √2 - 1. ஸோ அப்போ tan 22 into 1/2 வேல்யூ எனக்கு என்னது √2 - 1 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 4.1ல் பார்த்த மாதிரி தான். அதாவது தேர்டு கொஸ்டின் பாருங்கள் 4.1ல் பார்த்த மாதிரியே தான் கொஞ்சம் இருக்கும். sin A கொடுத்துட்டான். sin Aவோட வேல்யூ எனக்கு என்னது 3/5 கொடுத்துட்டான். cos Bயோட வேல்யூ எனக்கு என்னது -12/13 கொடுத்துட்டான். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது இங்கே cos A + B sin A - B tan A - B இதனோட 3 வேல்யூ கேட்டிருக்கான். ஸோ கிவனில் sin A cos B கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ இப்போ கிவன் தட் sin A அதாவது 3/5 இந்த 3/5 எதுக்குள்ளார இருக்குன்னா 0 to 90க்குள்ளார இது இருக்கும் சரிங்களா. 0 to 90 அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இதுதான் எனக்கு என்னது 0 to 90 ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் A லைஸ் இருக்கும் சரிங்களா.
ஏ அதாவது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் எனக்கு என்னது காஸ் ஏ அப்படிங்கிறது எனக்கு என்னது பாசிட்டிவாக இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் அதாவது 0 to 90 இந்த ஏ இருக்கணுன்றான். 0 to 90 ஏ இருந்தால் எனக்கு என்னது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் எனக்கு என்னது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இப்போ இங்கே எனக்கு என்னது காஸ் ஏவும் எனக்கு என்னது பாசிட்டிவ். ஸோ சைன் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு காஸ் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வேணும். ஸோ இதில் காசு ஏவோட வேல்யூ எனக்கு தெரியாது, காஸ் பியோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டான். ஸோ இப்போ காஸ் ஏவோட வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைன் பண்ண போகிறேன். காஸ் ஏவோட வேல்யூ எனக்கு என்னது இங்கே ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ இப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு எனக்கு என்னது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு எனக்கு என்னது 4/5 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். எப்படி சார் 4/5 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டான், சைன் ஏ ஈக்குவல் டு எனக்கு என்ன கொடுத்துருக்கான் 3/5 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ 3/5 அப்படின்னா சைன் ஏ ஈக்குவல் டு நான் என்ன எழுதுவேன், அதாவது காஸ் ஏவை அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டேனியஸ் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ஸோ இதில் எது எனக்கு அட்ஜசண்ட்டு, இது வந்து எனக்கு என்னது அட்ஜசண்ட், இது வந்து எனக்கு என்னது ஹைப்போட்டேனியஸ், இது வந்து எனக்கு என்னது ஆப்போசிட். அப்போ சைன் ஏவை எப்படி எழுதலாம், ஆப்போசிட் டிவைடட் பை எனக்கு என்ன எழுதலாம் ஹைப்போட்டேனியஸ் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ சைன் ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 3/5. ஆப்போசிட் அப்படிங்கிறது இங்கே 3a, ஹைப்போட்டேனியஸ் அப்படிங்கிறது இங்கே 5. எனக்கு என்ன வேணும், அட்ஜசன்ட் மட்டும் வேணும். ஸோ அட்ஜசன்ட் வேணும் அப்படின்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ரூட்டாக எனக்கு என்னது 5² - 3² அப்படின்னு அப்ளை பண்ணி டிவைடட் பை 2 போட்டு எனக்கு என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோமா? ஸோ அப்போ அப்ளை பண்ணி எழுதணும் போது இங்கே பாருங்கள் கீழே எழுதியிருக்க பாருங்கள். ஸோ இப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் 4/5 அப்படின்னு வரும். சரிங்களா? இங்கே 4 அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுவோம். எப்படி சார் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு பாருங்கள், ரூட் ஆஃப் 5² - 3² போட்டோம் அப்படின்னு எனக்கு வரும் 25 - 3² 9, அப்போ ரூட் 16. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே காஸ் ஏ ஈக்குவல் டு எனக்கு என்னது இங்கே 4 அப்படின்னா அட்ஜசன்ட் பை எனக்கு என்னது ஹைப்போட்டன்ஸ் அப்படின்னா 4/5 அப்படின்னு இங்கே கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ ஆல்சோ கிவன் காஸ் பி எனக்கு என்னது கொஸ்டின்லேயே இந்த வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ இது எனக்கு எதுக்குள்ளார இருக்கணும், 180 எனக்கு எதுக்குள்ளார இருக்கணும் 270 இருக்கணும் இந்த பியோட வேல்யூ. ஸோ 180 to 270 அப்படின்னா எனக்கு என்ன வரும், தேர்டு கோஆர்டினேட் வரும். ஸோ தேர்டு கோஆர்டினேட்டில் எனக்கு என்னது சைன் பியை நான் ஃபைன் பண்ணணும். சைன் பி எனக்கு என்னது தேர்டு கோஆர்டினேட்டில் நெகட்டிவ். சரிங்களா? ஏன் அப்படின்னா இங்கே சைன் ஏ - பியில் சைன் ஏ தெரியும், பியோட வேல்யூ தெரியாதனால சைன் பியை ஃபைன் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் எழுதிக்கிறேன். சைன் பி அப்படின்னா எனக்கு என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ். ஸோ இப்போ நமக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ்னால் இது ஆப்போசிட்டு, இது ஹைப்போட்டேனியஸ், இது எனக்கு என்னது அட்ஜசண்ட்டு. ஸோ இப்போ ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ்னால் -12/13 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்னது இங்கே 12/13 அப்படின்ல 12 அப்படிங்கிறது எனக்கு என்னது இங்கே அட்ஜசண்ட்டு. ஸோ அடுத்து எனக்கு என்னது 13 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஹைப்போட்டேனியஸ். இப்போ எனக்கு ஆப்போசிட் வேணும். ஆப்போசிட் வேணும் அப்படின்னா CA ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13² - 12² அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ சைன் பி ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் மைனஸ் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டேனியஸ். ஏன்னா சைன் பி வந்து தேர்டு கோஆர்டினேட்டில் நெகட்டிவ்னால இங்கே நெகட்டிவ் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ சைன் எனக்கு என்ன வரும் ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ். ஸோ அப்போ 5/13 எழுதணும்னா இந்த மைனஸ் நெகட்டிவ்னால இங்கே -5/13 எழுதிட்டோம். ஸோ இப்போ tan பி வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசண்ட். ஸோ இங்கே தேர்டு கோஆர்டினேட்டில் tan பி எனக்கு என்னது தான் நெகட்டிவ் தான். ஸோ அப்போ tan பி நெகட்டிவ்னா ஆப்போசிட் பை அட்ஜசண்ட் அப்படின்னா 5/12. ஸோ அப்போ -5 எனக்கு என்ன வரும் இங்கே 12 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால இங்கே ஒரு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 5/12 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து இப்போ ஃபார்முலாக்கு வாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எனக்கு என்னது காஸ் ஏ ப்ளஸ் பி. காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபைன் பண்ண வேண்டியதாக தானே. காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் ஏவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். காஸ் ஏவோட வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணீங்க, 4/5 ஃபைன் பண்ணியிருக்கீங்க மேலே. காஸ் பியோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் மைனஸ் சைன் ஏவோட வேல்யூ கொஸ்டின்லேயே 3/5. சைன் ஏவோட வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணீங்க, சைன் பியோட வேல்யூவா சைன் ஏவோட வேல்யூவை ஃபைன் பண்ணியிருக்கீங்க. சைன் பியோட வேல்யூ தான் நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கீங்க. சைன் ஏவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் 3/5. சைன் பியோட வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை அப்படியே இங்கே போட்டுங்க. ஸோ இதை போட்டு சிம்பிளை பண்ணால் எனக்கு என்ன வரும் -33/65 அப்படின்னு வரும். செகண்டு சைன் ஏ - பி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சைன் ஏ - பிக்கு ஃபார்முலா எனக்கு என்னது சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. சரிங்களா? சைன் ஏவோட வேல்யூவை 3/5 நீங்கள்
ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டீங்க. அடுத்து காஸ் பியோட வேல்யூ போட்டுக்கிறீங்க மைனஸ் காஸ் ஏ சைன் பியோட வேல்யூ மேலே ஃபைன் பண்ணது எனக்கு என்ன அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படியே. ஸோ அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும் மைனஸ் 16/65. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் எனக்கு என்னது tan a மைனஸ் பியை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ tan a மைனஸ் பி ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுங்க tan a மைனஸ் tan b டிவைட் பை 1 + tan a tan b. ஸோ மேலே tan a tan bக்கு உங்களுக்கு ஃபார்முலா ஃபைன் பண்ணியிருப்பீங்க அதனோட வேல்யூவை. ஸோ அதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறீங்க சிம்பிளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 16/63 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் சேம் அதே மாதிரி தான். இங்கே அங்கே ஏபிக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான் ஆல்ஃபா பீட்டா கொடுத்துட்டான். அதாவது காட் ஆல்ஃபா சீக்கன் பீட்டா கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கான். இது வந்து 180 to 270யும் இது 9 அதாவது இது எனக்கு என்னது 90 to 180 இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ ஆஃப் த tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்டேட் த கோஆர்டினேட் இன் விச் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் டெர்மினேட் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? ஸோ கொஸ்டினில் வந்து எனக்கு என்னது காட் ஆல்ஃபாவும் tan ஆல்ஃபாவும் கொடுத்துட்டான். ஸோ இப்போ நம்ம காட் பீட்டாவும் tan பீட்டாவும் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கொண்டு போய் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்கான், அதாவது காட் ஆல்ஃபா 1/2ங்கிறது எனக்கு அதாவது 180 to 270 இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ 180 to 270 எனக்கு என்னது தேர்டு கோஆர்டினேட். சரிங்களா? ஸோ இப்போ tan ஆல்ஃபாவில் பாருங்கள், இது எனக்கு என்னது அதாவது இங்கே எனக்கு என்னது காட் ஆல்ஃபா tan ஆல்ஃபா எனக்கு என்னது 1 கொஸ்டினில் எனக்கு என்ன கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு இங்கே சீக்கன் பீட்டா காட் ஆல்ஃபா கொடுத்துருக்கான். சாரி காட் ஆல்ஃபா கொடுத்துருக்கான், சீக்கன் பீட்டா கொடுத்துருக்கான். ஸோ காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 எடுத்து எழுதிட்டீங்க. வேறு காட் ஆல்ஃபா எதுக்குள்ளார இருக்கும் 180 to 270 இருக்கும். 180 270ங்கிறது தேர்டு கோஆர்டினேட்டு. தேர்டு கோஆர்டினேட்டில் எனக்கு என்னது tan எனக்கு என்னது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்சோ கிவன் தட் சீக்கன் பீட்டா கொடுத்துருக்கான். சீக்கன் பீட்டா எனக்கு எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதாவது 90 to 180 இருக்குன்றிருக்கான். 90 to 180ல் எனக்கு என்னது செகண்ட் கோஆர்டினேட் 90 to 180னா இது 90, இது 90 to 180, இது 180 to 270. அப்போ செகண்ட் கோஆர்டினேட்டு. செகண்ட் கோஆர்டினேட்டில் எனக்கு என்னென்ன நெகட்டிவாக இருக்கும் பாருங்கள். அதாவது காஸ் பீட்டாவும் tan பீட்டாவும் எனக்கு என்னவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டான். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க இப்போ வந்துட்டு ஸோ அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத மாதிரி எழுதுங்க. அதாவது கொஸ்டினில் எனக்கு என்ன கொடுத்துருக்கான், இந்த ஹைப்போட்டெனியூஸும் இந்த அட்ஜசன்ட்டும் கொடுத்துட்டான் 5/3ன்னு. ஸோ இப்போ எனக்கு என்னது இந்த 4 ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ பிசி ஈக்குவல் டு √5² - 3² ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் 5² 25 - 3² 9. அப்போ √16 எனக்கு என்ன வரும் 4 அப்படின்னு வரும். ஸோ இப்போ காஸ் பீட்டா வேணும்னா என்ன எழுதலாம், அதை 1/சீக்கன் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ சீக்கன் பீட்டாவுக்கு நான் என்ன பண்ணுவேன் -3/5 எனக்கு என்னது கொடுத்துருக்கான். ஸோ இப்போ tan பீட்டா வேணும்னா நான் என்ன பண்ணலாம், சீக்கன் பீட்டா எனக்கு என்னது 5/3 அதாவது -5/3. அப்போ காஸ் பீட்டா வேணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படியே திருப்பி எழுதுனா எனக்கு என்ன வரும் -3/5 எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி tan பீட்டா எனக்கு என்னது ஆப்போசிட் செட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ tan பீட்டா இங்கே எனக்கு என்னது நெகட்டிவாக இருக்கனால மைனஸு. ஸோ இங்கே ஒரு 4/3. கன்சிடர் என்ன ஃபைன் பண்ண சொல்கிறான், tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைட் பை 1 - tan ஆல்ஃபா tan பீட்டாங்கிறது ஃபார்முலா. ஸோ அப்போ கன்சிடர்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதில் கொண்டு போய் tan ஆல்ஃபா tan பீட்டாவை கொண்டு போய் அப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், இதனோட வேல்யூ அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் 2/11 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு எனக்கு என்னது 2/11 விச் இஸ் எனக்கு என்னது பாசிட்டிவ். ஸோ லாஸ்ட்டாக கொஸ்டினில் பாருங்கள் a + b டெர்மினேட் இன் இஸ் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ அதாவது இது பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவில் கிடச்சதுனால நான் என்னென்னு சொல்கிறோம் tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் தான் எனக்கு என்னது எல்லா சைனுமே எனக்கு என்னது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதாவது இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் 0 to 90க்குள்ளார எல்லா சைனும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு என்னது இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டினும் சேம் அதே மாதிரி தான். சைன் ஏ கொடுத்துட்டான், அதாவது சைன் ஏவோட வேல்யூ 3/5 கொடுத்துட்டான். இப்போ காஸ் 3a கேட்குறான், tan 3a கேட்குறான். ஸோ அப்போ நமக்கு காஸ் ஏவோட வேல்யூ tan ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ கிவன் அப்படின்னு போட்டுக்கோங்க. சைன் ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 3/5. சைன் ஏவை எப்படி எழுதலாம், சைன் தீட்டாவை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை எனக்கு என்னது ஹைப்போட்டெனியஸ் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்போசிட் இங்கே எனக்கு என்னது 3/5 எழுதலாம். ஆப்போசிட் அப்படின்னா எனக்கு என்னது 3, ஹைப்போட்டெனியஸ் எனக்கு என்னது 5. ஸோ இப்போ காஸ் ஏவை நான் ஃபைன் பண்ணணும்.
காஸ் ஏவை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா காஸ் ஏ எனக்கு என்னது adjacent side by hypotenuse. adjacent side by hypotenuse-னா adjacent side நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதை நான் ஃபைன் பண்ணணும். adjacent ஃபைன் பண்ணணும்னா எனக்கு என்ன வரும் 5 squared minus 3 squared equal to எனக்கு என்ன வரும் 25 minus 9. ஸோ அப்போ 16 வரும் ஈக்குவல் டு எனக்கு என்னது 4. ஸோ அப்போ ஆப்போசிட் எனக்கு என்னது 4 அப்படின்னு நான் இங்கே ஃபைன் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ cos theta எனக்கு என்னது adjacent side by hypotenuse. ஸோ அப்போ adjacent side by hypotenuse-னா 4/5 வரும். அடுத்து tan theta எனக்கு என்னது ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு. ஆப்போசிட் பை adjacent சைடு இதை வச்சு இடத்துல தானே எனக்கு என்ன வரும் 3/4ன்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ we know that எனக்கு என்னது cos 3a தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. cos 3a ஃபார்முலா எனக்கு என்னது 4 cos cube a minus 3 cos a. ஸோ இதில் cos a ஓட வேல்யூ எனக்கு என்னது 4/5. இதை கொண்டு போய் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பாருங்கள் 4 into cos a பதிலாக எனக்கு என்னது 4/5 whole cube minus 3 into cos a ஓட வேல்யூ அப்ளை பண்ணி டோட்டலாக சிம்ப்ளை பண்ணிகிட்டே வரும். சிம்ப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அதாவது -44 divided by 125 அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து எனக்கு என்னது -44 divided by 125 கிடைக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டினில் tan 3a ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. tan 3a எனக்கு என்ன ஃபார்முலா 3 tan a minus 4 tan cube a divided by 1 minus 3 tan squared a. ஸோ இப்போ tan a ஓட வேல்யூ கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ண அப்படின்னா 3 into 1/4 minus 3/4 whole cube divided by 1 minus 3 into 3/4 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்ப்ளை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா -117 அதாவது 117 divided by 44 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் எக்ஸசைஸில் உள்ள கொஸ்டின் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் எக்ஸாமில் உள்ள கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளில் ஒரு 8 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா 4.2க்கு முன்னாடி. ஸோ இந்த 8 கொஸ்டினையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுத்துருக்கூடிய ஃபார்முலா வச்சு ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி நோட்டில் எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.